மீன் ஓட 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 ஜிலேபி பாரு எப்படி இருக்குது பாரு புதுசா இருக்குது பாரு ஓட ஓட உயிரோடு இருக்குது பாரு மீன் எப்படி இருக்குது பாரு வாங்க கட்டையா உன்னாண்ட வந்த கஸ்டமர் இருக்கும் கூப்பிடுற என்னாண்ட வர கஸ்டமர் ஏன்டா கூப்பிடுற கட்டையா என்னமே உங்ககிட்ட பெரிய ரோதனை இருக்குது எப்ப பாரு நான் ஜிலேபி தானே விற்கிறேன் ஒண்ணு போல பெரிய பெரிய மீனா விற்கிறேன் வாமா உயிரோடு இருக்குது பாரு வாங்க கிலோ 100 வாங்க 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 ஆமாடி தங்க என்னாண்ட உயிரோடு இருக்குன்னா என்னாண்ட இருந்தா உயிரோடு இருக்குது கட்டையா உன்னாண்ட மட்டும் தானே உயிரோடு இருக்கு என்னாண்ட வவால் மீன் இருக்கு கட்லா மீன் இருக்கு கெல்த்தி இருக்குது ஜிலேபி இருக்கு உன்னாண்ட இருக்கிறவங்கள கூப்பிடுற கட்டையா எத்தடா துமுக்க கூழ் வாங்க சுகருக்கு சாப்பிடுற கூழ் வாங்க நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லது சித்தி அதை பா சித்தி ஹோட்டல அங்க இட்லி தோசை வாங்கிட்டா சித்தி ஹோட்டல்ல சாப்பிட்டா காசு அதிகமாண்டா வாடா கூழ் ஏமாத்தி கொடுக்க வாடா என்னம்மா கூழ் எவ்வளோ 25 ரூபாமா ஒரு சொம்பு ரேட்டு கேட்கல கூழ் மட்டும் எவ்வளோன்னு சொல்லு அம்மா சொம்பு அடுத்தாண்டா 25 ரூபாய் காலகட்டால வந்துக்குதுங்க பாரு வியாபாரம் பண்றதுல மூஞ்ச பாரு சித்தி ரொம்ப உசாரா இருக்குது உன் வேலையை காட்டு சரி போடு ஒரு சொம்பு தொட்டுக்குன்னா வச்சுக்கிறேன் கரோட்டு குழம்பு கீரை புதினா தொழில் ஒச்சக்கல்ல தொழில் வேர்க்கடல தொழில் நீ கேட்கறது எல்லாமே இருக்குதுமா என்கிட்ட அப்ப மட்டன் கீமா இருக்கா பாட்டுன்னு வந்துக்கிறேன்னா அது மூஞ்ச பாரு நல்லா காலகத்தால வந்துக்குது வியாபாரம் பண்றதுல கேள்வி அப்புறம் எல்லாம் இருந்தா கீமா இல்லைன்ற இருக்குது தாண்டா கொடுக்க முடியும் குடுறா நீ இல்லாதெல்லாம் கேட்டா இங்க கொடுக்க முடியாது அப்போ எல்லாருக்கும் கூவாத அவன் அப்படிதான் நீ ஒரு சொம்பு கூழ் ஊத்து இந்தப்பா குடி இந்தப்பா தொட்டு சாப்பிடுப்பா இது எல்லாம் மூலிகை பொருள் மாதிரி இருக்குது ஏம்பா கீரை இருக்குது ஒச்சக்கால ஊறுகாய் இருக்குது மோர் மிளகாய் இருக்குது உருளைக்காய் இருக்குது இது வெங்காயம் தொக்குலாம் இருக்குதுப்பா சரி ஒரு முட்டை ஆம்லெட் ஆகுது இருக்குதா இஷ்டம் தான் துண்ணு இல்ல கிளம்பா இதான் இருக்குது என்கிட்ட பாத்தியா சித்தி அப்போதே 5 ஸ்டார் ஹோட்டல போலான்னு வகை வகையாந்துருக்கோம் என்ன நல்லா சாப்பிட்டுருப்பேன் இப்ப பாரு இப்படி அந்த ஆய் எப்படி திமுறா பேசிட்டு ஆமாண்டா நல்ல பொருள் கொடுத்தா யார் தின்றீங்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போங்க எல்லாம் நோ வாங்கின்னு போவீங்க சரி கூட நல்லா இருந்தா மட்டும் தான் காசு தருவேன் நான் எதிர்பார்மை சைடிஸ்லாம் விட்டு ஒண்ணும் இல்ல குச்சி பார்த்து சொல்றேன் இது சாப்பிட்டு பாருடா இந்த பாட்டி செஞ்சுதுடா கை வரிசை எல்லாம் நல்லா இருக்கும் உன் கை வரிசை நீ காட்டிட்ட எங்க கை வரிசை இப்ப பாப்பா பாரு என்னடா நீயே குடிக்கிற கொஞ்சம் ஊத்துடா போதும் அந்த கேள்வி சொன்னது சரி முதல்ல புஷ் முடிய நல்லா சொன்னா ஒரே வாட்டி ஒரு சோப்பு பூ காஸ்டியாடா ஒரே முட்டா அவன் நல்லா இருந்தா வேகமா குடிப்பான் நல்லா இருந்துச்சு ரசிச்சு பொறுமையா குடிப்பான் பூவே நல்லா இல்ல ஆமா சித்தி நல்லாவே இல்ல வா போவா டேய் நில்றா குடிச்சது காசு குடுத்துட்டு பாங்க ரெண்டு பேரும் எங்க பாருங்க பூ நல்லா இருந்தா காசு குடுத்து நல்லா இல்ல குடுத்து மட்டும் சொன்னேன்ல பூ நல்லா இல்ல குடிச்சிக்க மொடக்கு குடிச்சில காசு குடுத்துட்டு போங்க நாங்க யாரை நினைச்சேன் நாங்க போலீஸ் இவனை பார்த்தா தெரியல உனக்கு ஹைட் ரைட்ல பார்த்தா நாங்க மஸ்டில வந்துட்டோம் நாங்க சாப்பிட்டு நீ தான் எங்களுக்கு மாமலை கொடுக்கணும் நீங்க சரியா இல்ல நாங்க கிளம்புவோம் ஏமா நீ கிளம்புமா என் போலீஸே கெடுத்துருவா போல நீ போலீஸ்ன்ற கிளம்பு மேடம் அடுத்த கடைக்கு போலாம் மேடம் வாங்க ஏ ஆயா போறதான் போறோம் வீட்டுல சாம்பார் தான் வச்சிருப்பாங்க அக்கா வீட்டுல நம்ம உடனே மீன் வாங்கிட்டு போவோமா இந்த மாசம் மாலை போடுற நாள் கவுச்சி சாப்பிடக்கூடாது இதுதான் போன மாசமும் சொன்னா புரட்டாசி மாசம் கவுச்சி தூண கூடாதுன்னா வாயா மாசம் உனக்கு வந்துடும் எதனா ஒண்ணு கவுச்செல்லாம் சாப்பிடக்கூடாது நீ சாப்பிடலன்னா பரவாயில்ல நான் மீன் இன்னைக்கு வாங்கி கொடுத்தான் அவன் கம்முன்னு வா என்ன மீன் கல்ல போய் போலீஸ் சொல்லி ஏமாத்தி மீன் வாங்கி போய் குழம்பு வைப்போம் அக்கா மீன் அக்கா தான் கேள்வியா அங்க போற அக்கா மீன் தேடி போட்டு கவுச்சில சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஐயோ இந்த மாசம் கவுச்சி துணக்கூடாதுன்னா கூட துண்டுங்களே உங்களை கட்டுப்படுத்த முடியாது போகுது வா போய் அதுங்களை முதல்ல கையும் காலமா பிடிப்போம் சுருக்கா நந்து வா பார்த்து சேருக்குது பாரு வா என்ன ஒரே ஒரு விரல் வச்சு நல்லா ஓம்பாங்க கொடுக்குறாரு இது பெரிய விரல் இருந்துக்கிறா நேற்றுக்கு வந்துக்கிற கட்டையா ஆமா மீன் பாரு ஃப்ரெஷ்ஷான மீன் பாரு ஜிலேபி பாரு 10 ஆகுது அந்த பக்கம் போவாது அப்படியே வா வாங்க இப்படியே வா 1 கிலோ மீன் கொடுத்தா 1 கிலோவா மூஞ்சி ஏத்தி மாற மொக்க மூஞ்சி 1 கிலோக்கு தூரம் வருது ஒரு 5 கிலோ தான் வாங்க 100 ரூபாய் தானே கிலோ உயிரோட தானே இருக்குது சித்தி ஓடுற தண்ணி மீன் எவ்வளோ ரேட்டு சொல்றான் இருந்தாலே ஓடுற தண்ணி தான் மீன் இருக்கும் தண்ணியில இருக்கும் நீ வேணா புடிச்சா தந்து விட 1 கிலோக்கு 200 ரூபா தரேன் நானு ஏமா வாங்க போறே இல்லையம்மா என்னம்மா இங்கே குறுகுன்னு பாக்குற அழகா இருந்தா
போ அந்த பஜார் கிட்டயா மீன் வாங்க மாட்டீங்க உங்களே வித்துறோம். என்னமா வேணும்? இறால் 500, வவ்வால் 200, ஜிலேபி 100 அடி தங்கம். என்ன வேணும் உனக்கு? சித்தி எவ்வளவு அழகா சொல்றாங்க பாரு. அந்த ஆளுகிட்ட போய் கேட்காம இருந்திருக்கலாம். அப்படிதான் தங்கம் செல்லம் குட்டின்னு சொல்லும். நீ வாங்கின்னு போனோடனே உனக்கு கழுவி ஊத்துட்டா கசுமாலாம். ஐயோ அந்த ஆயா பத்தி அப்படிலாம் சொல்லாது. அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. அப்படி சொல்றீங்க என் தங்கம். நான் லவ் மீன் விற்கிறேன், புருஷான மீன் விற்கிறேன், உயிரோட மீன் விற்கிறேன். என் தங்க பொண்ணு வவ்வால் இருக்கு, வரால் இருக்கு, ஜிலேபி இருக்கு என் தங்கம். ஏக்கோ நான் மீனா வாங்க வந்தான். ஐயோ தம்பி வந்துட்டானே, 1 கிலோ ஒரு ஆளை திம்பானே. தம்பி நாங்க மீன் வாங்க வரல, பெரிய மீனாக்குதே என்னன்னு வேடிக்கை பார்க்க வந்தோம். கேவிய எப்படி புழுது பத்தியாது நம்ம தான் பாத்துக்கினே இருக்கிறோம். நம்ம பார்க்கும் போதே இப்படி சொல்லிட்ட பார்க்காத அப்படின்னா சொல்லலாம். நீ வேலை கட்டதை நாங்க பாத்துட்டோம். ஜிலேபி மீனா வாங்கு, நான் உனக்கு கேட்க மாட்டேன். சித்தி துட்டு தான் நம்ம கிட்ட இல்ல. மாமா வந்து மாட்டிக்கிறான். நம்ம வாங்கிட்டு போயிடுவோம். 1 கிலோ 100 ரூபாய்மா உயிரோட மீன். எவ்வளோடி தங்கம் வேணும்? ஏக்கா 1 கிலோ எப்படி பார்த்தா ஒரு 10 கிலோ வாங்கிக்கா. 1 கிலோ மீன் கொடுமா. 1 கிலோ போதுமா ராஜாத்தி? இந்தாடி தங்கம். ஏக்கா நான் 1 கிலோ வாங்குறேன். இந்த கல்ல மீன் நல்லா இருக்குது பாருக்கா. ஒரு 2 கிலோ சேர்த்து வாங்கிக்கா. ஏமா குழந்தை கேக்குது இல்ல வாங்கி கொடுமா. சாடு கிடப்பா. நீ சொல்ற உனக்காக 100 கிலோ வாங்குறேன். 1 கிலோவா? இது அது இது 2. இந்தாப்பா. போதுமா உயிரோட வச்சதான் போட்டுக்கிறப்பா. போமா 1 கிலோ வருமா? சும்மா வாய மூடுமா. என்னடா மீனை வாங்கிட்டு இன்னும் காசு கொடுக்காதக்கறா துமுக்கு. மீன் வாங்குறதுக்கு முன்னாடி தங்கம் செல்லம் இருந்துச்சு. இப்போ நம்ம டுபுக்கு இந்த ஏய் தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல காசு கொடுக்கல காரி துப்போம். அதை பத்தி உனக்கு தெரியாது. இந்த மார்க்கெட்டே அதுதான். ஓ மீன் வாங்கினல காசு கொடுத்துருப்போம்மா. கடன் முன்னா நிக்காத. பெரிய பஜாரா இருக்குது இதுங்கிட்ட. நான் வந்து வாரும்பா காசு கொடு முத. ஐயோ சில்லறை எடுத்துட்டு வரல. இவன வேற இப்படி கத்துறான். தம்பி இங்க நில்லு, நம்ம சில்லறை மாத்திட்டு வர கடைக்கு போய். ஏன் கேவியா நான் கடைக்கு போய் சில்லறை மாத்தின்னு வரேன்னு போதியா? உங்க அக்கா என்கிட்ட காசு வச்சிருந்தா உன்னை மாட்டி விட்டு போயிட்டா பாரு. திருட்டு புடிச்சுதான். ஏய் அரோமான குண்ட மாதிரி நின்னுங்கனா காசு கொடுத்துட்டு போடா. மீனை வாங்கினியா? யார்கிட்ட எது காசு? அந்த காசு இல்லாத அக்கா வீட்டுல இருந்த கைக்கு வாங்கி இருப்பாங்க சாப்பிடலான்னு பார்த்தா. உன்கிட்ட இது காசா? ஏய் நில்றா. என்ன சொல்ற? காசு இல்லையா? மீன் பிடிச்ச கைய ஒரு நாத்து அடிக்காது. அர்ஜென்டா 4 நாளா போடுவேன். ஏன் கேவிய நீ கூட இருந்தியா உயிரை வாங்குற? உன் பொண்ணு கூட எல்லாமே உயிரை வாங்குது. உயிரை வாங்கட்டா வாடா குளத்துல மீனை போடுறா வாடா. வா போ இப்படியே போ. அதை வலை எடுத்து மீனை பிடி போ. என்ன நிக்கிறா? போ. இதுவும் ஓணும், இதுக்கு மேலேயும் ஓணும். கார்த்திகை மாசத்துல கவிச்சு தூணக்கூடாதுன்னு ஆசைப்பட்டல.